பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களே, 2 வருஷம் கழிச்சு உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். ப்ளீஸ் சைலன்ஸ் ப்ளீஸ். ஒரு தமிழர்கள் ஒரு விழாவை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத டெல்லியிலேருந்து ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கணும், தமிழர்கள் ரொம்ப டிசிப்ளினானவங்க. சொல்லாமல் புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். வரவேற்புரை. எனக்கு இந்த படத்துக்கும் நடிப்பை தவிர எந்த சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் எல்லாத்த விட வயசில் மூத்தவன்றதுனால வரவேற்புரை நடத்த கூப்பிட்டுருக்காங்க. ஃபார்மாலிட்டிஸ். இங்கே மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் வாரலாண்டோவிலிருந்து வந்திருக்கின்ற மிஸ்டர் சுந்தர் அவர்கள் என்னுடைய இனிய நண்பர். இந்த விழா நடப்பதற்கு இஸ் த கீ மேன். எனக்கு அவருக்கு என்னுடைய நன்றியையும் வரவேற்புரையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜேஷ் என் பிள்ளை மாதிரி, ஆனால் பெரிய டைரக்டர், அவருக்கு என்று வாழ்த்துக்கிறேன். என்னுடைய கசின் சேவியர் பிட்டோ, மிஸ் சேவியர் பிட்டோ, டாக்டர் சேவியர் பிட்டோ, கெரி இண்டே ஷிப்பிங்களுடைய சேர்மன். அதையெல்லாம் சொல்கிறதோட உங்களுக்கு ஈஸியாக மாஸ்டர் தயாரிப்பாளர் அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். ஏன்னா அவர் மாதத்தில் 30 நாள் 25 நாள் உலகம் சுற்றும் வாலிபனாக இருப்பார். ஒரு 5 நாள் தான் சென்னை எப்படி இருக்குன்னு பார்க்க வருவார். இப்போது வெளிநாட்டில் தான் இருந்தார். இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும்னு நான் அவருக்கு அன்போட கட்டளையிட்டேன். வந்துட்டார். நன்றி. பக்கத்தில் என் மனைவி இருக்கிறாங்க, அவர்களையும் வருக என்று வாழ்த்துக்கிறேன். என் மனைவி பற்றி சொல்லும்போது ஒன்று, எங்கள் வீட்டிலேயே பெரிய கிரிட்டிக் அவங்க தான். ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு நம்ம எடை போட்டுடலாம். நல்லா இருக்குது, ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கேள்விப்பட்ட பிறகு ஒரு தடவை பார்ப்பாங்க. இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் 2 தடவை பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் 3 தடவை பார்ப்பாங்க. இது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி, யார் நடித்தாலும் சரி, எவ்வளோ பிரம்மாண்டமான படமாக இருந்தாலும் சரி, நல்லா இல்லைன்னா போகவே மாட்டாங்க. ஆனால் இந்த குழு எங்கே வெற்றி பெற்றிருக்கிறது? இந்த இளம் குழு, இந்த கூரன் குழு இந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டாங்க. கூரனை she has seen 3 times. That is a symbol of success of the music. நன்றி. என்னுடைய நண்பர், என்னுடைய 80s நான் டைரக்டர் ஆகும்போது யார் இருக்காங்களோ இல்லையோ, ஹீரோ இல்லைன்னா கூட இவர் இல்லாமல் நான் படம் எடுக்க மாட்டேன். வைஜி மகேந்திரா என்னுடைய அத்தனை படங்கள்லேயும் இருப்பார். அதன் தொடர்ச்சியாக இந்த படத்துலையும் இருக்கிறார். பொன்ராம் என்னுடைய பிள்ளை, வா அப்படின்னா வந்துடணும், வரியான்னு கேட்க மாட்டேன் அவங்களையெல்லாம். நன்றி. இன்னும் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், விஜய் ஆண்டனி. நம்பிக்கையின் இன்னொரு உருவம் அது. கான்ஃபிடென்ட் அப்படின்னா என்னன்னா அது விஜய் ஆண்டனி. என்ன நடக்கட்டும் அதை பாசிட்டிவாகவே எடுத்துக்கிறார்.
அவர் வாயிலிருந்து நெகட்டிவாக ஒரு வார்த்தை வராது. ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அது ஃபெயிலியர் ஆனாலும் அப்படி தான், சூப்பர் சார் அப்படிம்பார். அந்த அந்த வார்த்தை அவற்றிலிருந்து அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. எத்தனை முறை தடிக்கு விழுந்தாலும் அத்தனை முறையும் மீண்டும் மீண்டும் அப்படி அப்படி எந்திரிச்சு நிற்பார். என்னுடைய வெல்விஷர், நன்றி. பக்கத்தில் எங்கள் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வருக. இன்னும் பக்கத்தில் இந்த படத்தினுடைய இயக்குனர் நிதின், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கடைசியாக முக்கியமாக நான் இங்கே நன்றி சொல்ல வேண்டியது, வரவேற்க வேண்டியது திருமதி மாண்புமிகு திருமதி யாரும் சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும், மேனகா சஞ்சய் காந்தி. ஒரு திரைப்படத்தின் இசை வீட்டு விழாவுக்கு வந்திருக்கிறார். அவங்கள மாதிரி ஒரு சிம்பிளான பர்சனை நான் பார்க்கல. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன், இட்ஸ் அ ரிக்வெஸ்ட், இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஒரு சினிமா விழா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது. சினிமா ஃபங்க்ஷன், அவுட் அண்ட் அவுட், முழுக்க முழுக்க கூரன் திரைப்படத்தின் மியூசிக் ஃபங்க்ஷன், மியூசிக் ரிலீஸ் ஃபங்க்ஷன். We can do pictures, but small budget pictures, to produce small budget pictures, it's very, very difficult. அதை விட அந்த பிக்சரை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, டு ரீச் த ஆடியன்ஸ், பப்ளிக், இட்ஸ் வெரி வெரி பிக் டாஸ்க். அதனால் தயவு பண்ணி உங்களையெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த விழா முழுக்க முழுக்க இந்த சிறு படத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும். அது உங்கள் எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இதில் ஏன் மேடம் அவர்களை எதற்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கிறோம், வை வெரி பர்டிகுலர்லி, ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிஸ்ட்ரி படைச்சவங்க இந்த ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோடைய ஆரிஜின், அந்த ஃபேமிலியோடைய வாரிசு அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறோமா, இல்லை பொலிட்டிக்கல் இந்தியன் பொலிட்டிக்கலில் இத்தனை ஆண்டு காலமாக so many years she has done services, அதுக்காக கூப்பிட்டுருக்கோமா, பார்லிமெண்ட் மெம்பரா, மத்திய அமைச்சரா, இருந்திருக்காங்க, அதுக்காக கூப்பிட்டுருக்கோமா? இன்னும் எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய மனித நேயத்துக்காக, ஃபார் ஹர் ஹியூமனிட்டி, அந்த ஹியூமனிட்டிக்காகத்தான், கருணை உள்ளம், கருணையான உள்ளம், அடுத்தது சிம்பிளிசிட்டி, அதுக்காக கூப்பிட்டுருக்கோம். நான் பல தலைவர்களை எல்லாம் பார்த்துருக்குறேன், ஆனால் I never seen such a lady like this. Very simple. நான் உங்களை டெல்லிக்கு போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு
என் நண்பர் சுந்தர் அவர்கள் தான் இந்த இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர். அவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க டெல்லியில். ஐ வாண்ட் டு கோ அண்ட் மீட் அண்ட் இன்வைட் ஃபார் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நோ சார், ஷீ இஸ் வெரி சிம்பிள் லேடி சார், யூ புட் அ மெயில் அப்படின்னார். ஒரு மெயில் போட்டேன், ஒன்லி மெயில். நெக்ஸ்ட் டே ரெஸ்பான்ஸ் வருது, வாட்ஸ் யுவர் கண்டென்ட், ஃபார் வாட் யூ ஆர் இன்வைட்டிங் மீ. நாங்கள் அந்த படத்தினுடைய கண்டென்ட் ஒரு நாயை நாங்கள் மெயினாக வச்சு படம் எடுத்திருக்கோம். நாயுடைய உயிரும் மனித உயிரும் ஒன்று தான். அதை நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், விலங்குகளுக்காக மனிதர்கள் வாழ வேண்டும். ஃபார் அனிமல்ஸ் ஹியூமன் ஷுட் live. Peoples for Animal 1992 என்று நினைக்கிறேன். அதிலிருந்து அந்த அமைப்பு ஆரம்பிச்சு, அந்த அனிமல்ஸ் குழந்தைங்க மாதிரி, லைக் சில்ட்ரன், they love, pet lover is pet lover. எங்க படமும் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த நாயை சுற்றியே எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த ஒரு டாகுடைய சந்தோஷம், சோகம், வேதனை, போராட்டம், இதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் உள்ள ஒரு தாய் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கண்டென்ட்டை அனுப்பிச்சோம். இம்மீடியட்டாக அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, 17th 18th I will come there. What is our program? Amma 17th, if you come, you can see the movie. 18th morning, audio function is there. If you attend, we'll be happy, we'll be honored அப்படின்னு சொன்னேன். ஓகே, தட்ஸ் அவ்வளோதான். she came airport. நான் பயந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். வெளியே வந்தாங்க, செக்யூரிட்டிலாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி முன்னாடி அந்த காரில் ஏற போகிறாரு. அவரை நீ வேறு காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த காரில் உட்கார வச்சுட்டேன். நானும் என் மனைவி அவங்க 3 பேரும் ஒரு காரில் வரோம். சச் சிம்பிள். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ மேடம். ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு ஒரு பர்சன் மாதிரி என்கிட்ட சரளமாக பேசிட்டு வர்றாங்க. அவ்வளவு சிம்பிளிசிட்டி. அவங்க இந்த நிகழ்வுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஐ வெல்கம் யூ மேடம், ஹார்ட்டி வெல்கம். சொன்னாங்க அந்த படத்தை பற்றி. அதாவது இங்கே உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் இந்த படம் பார்த்துட்டாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்டர்டே மேடம் ஆல்சோ ஹஸ் சீன் தி மூவி. எங்கே இந்த பசங்க எல்லாம் யூத் பசங்க, ப்ரொடியூசர் விக்கி எங்கப்பா இருக்க, கை தூக்குப்பா, டைரக்டர் எல்லாமே 25 வயசு பசங்க. மியூசிக் டைரக்டர் அவருக்கு 21 வயசு தான் நினைக்கிறேன். எல்லாமே யூத், இளைஞர்கள், புது ரத்தம்.
அதனால் புது கண்டென்ட் அவங்களால கொடுக்க முடியுது. கண்டென்ட் இஸ் நான் அது ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், இது ஒரு பிரம்மாண்டமான படம் இல்லை, ஆனால் பிரம்மாண்டமான ஒரு கரு உண்டு, ஒரு விஷயம் இருக்காது, அது பெரிய பிரம்மாண்டமாக இருக்கு. இதுவரை நீங்கள் திரையில் பார்த்துருக்க மாட்டீங்க, அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். மற்றதெல்லாம் படம் பார்த்தவங்க சொல்லுவாங்க. என்னை இதில் ஒரு கதாபாத்திரமாக நடிக்க வச்சிருக்கிறாரு டைரக்டர். ஆக்சுவலாக 75 வயசு ஓல்டு வேணால் நடிக்க வச்சிருக்கிறாரு. ஆக்சுவல் ஏஜ் எனக்கு 25, 25, பட் 75 நடிக்க வச்சிருக்கிறாரு. இல்லை இல்லை, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது 75 வயசு 25 நடிக்கலாம், 25 75 நடிக்க முடியாது. பட் நடிக்க வச்சிருக்கிறார். மெதுவாக பேசணும், மெதுவாக நடக்கணும், மெதுவாக எந்திரிக்கணும், மெதுவாக உட்காரணும். அப்படி நானும் எங்களுக்கு தெரியும் இத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறேன். பட் இதில் அவர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணியிருக்கேன். ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த விழாவுக்கு வந்ததுக்கு. மற்றபடி இந்த படத்தை பார்த்தவர்கள், those who have seen the movie, they will tell their opinion, they will tell their ஒன்று. நான் ஒரு விஷயம், yesterday madam has seen the movie, in the end I think she has said yes. அவங்க கண்ணில் கண்ணீரை பார்த்தேன் நான். அங்கேயே பசங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அது அவங்களுடைய ஃபீலிங்கு. ஐ திங்க் ஷி வில் டெல் யுவர் ஃபீலிங்ஸ், எவ்ரி திங். தேங்க்யூ. எல்லாரையும் பற்றி பேசிட்டேன். விமலா பிரிட்டோ, மிஸ்ஸஸ் பிரிட்டோ என்னுடைய சிஸ்டர் டாக்டர், அதனால் விட்டுட்டேன் நான். என் சொந்தம், யாரோ என்னுடைய உறவு. அது என்னம்மா இப்போ ஃபோன் பண்ணாலும் என்னம்மா என்ன செய்யணும், என்ன வேணும் அப்படின்னு என் அன்போட பாசத்தோடு கேட்கக்கூடிய ஒரு ஜீவன் எனக்கு இருக்கிற சொந்தம். வெல்கம். தேங்க்யூ.